ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த சேனல் மூலமாக 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரமும் கடந்த 2 வாரமும் வந்து பார் என்று சொல்லி தலைப்பிலே பார்த்தா இன்றைக்கு பாருங்கள் என்ற தலைப்பிலே திரும்பவுமாக அதனுடைய தொடர்ச்சியாய் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஆமாண்டவரே, நீர் மாறாதவராய் இருக்கிறீர், நல்லவராய் இருக்கிறீர். நாங்கள் அதை ருசித்து பார்க்க நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து இந்த நேரம் முழுவதும் ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். முதல்ல எதை பார்க்கணுமா பாருங்க, சங்கீதம் 34:8 வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதை ருசிச்சு பார்க்கணுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணுமா? அத வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மகிமையுள்ளவர். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவர் ரொம்ப ரொம்ப ருசிச்சு பார்த்தார். அவர் தான் சேனைகளின் கர்த்தர், அவர் தான் வல்லமையுடையவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை ரட்சிக்கிறவர், என்னை எல்லா நிலையிலும் என்னை தாங்குகிறவர், எனக்கு துணை செய்கிறவர், அவர் தான் என் கோட்டை, என் அடைக்கலம், என் நம்பிக்கை என்றெல்லாம் சொல்லி ருசிச்சு தாங்க இந்த சங்கீதத்தை அவர் எழுதுறார். பாத்தீங்கன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்க, ருசிச்சு பாருங்க அப்படின்னு நம்மள பார்த்து அவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். டேஸ்ட் அண்ட் சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப ஒரு பழம் விற்கிறவனோ ஸ்வீட் விற்கிறவங்களோ, இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்க வாங்கி பாருங்களேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் முன்னாடி எல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்றது கொடுப்பாங்க. இப்பெல்லாம் அது ஒண்ணுத்துக்கும் காசா இருக்குது. அப்பெல்லாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு பாருங்கம்மா, அந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்றதுக்குன்னு கொஞ்சம் பழத்தை வெட்டி நம்ம கையில கொடுப்பாங்க. திராட்சை பழம்னா கொஞ்சம் கையில கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் டேஸ்ட் பண்ணாதானே ருசிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு தெரிய முடியும். அதே போல பாருங்க, அதுல ஒரு பாட்டு கூட எனக்கு ஞாபகம் வருது. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஆப்பிள் ஆரஞ்சு டேஸ்ட் தான், அழுகி போனா வேஸ்ட் தான். அது ருசிக்க ரொம்ப சந்தோஷம், அதை ரசிக்க ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடல், சண்டே கிளாஸ் பாடல் இருக்கு. திடீர்னு எனக்கு இப்போ நினைப்பு வந்துச்சு. பாருங்க, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா? அந்த ருசி அப்படின்னு சொல்லும் போது இந்த எது நல்லதுன்னு போது ஆண்டவருடைய வார்த்தையை தான், அவரையும் ருசிக்க வேண்டும், அவர் சொன்ன வார்த்தைகளையும் ருசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாத்ராகமோ 16:31 அந்த மன்னாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மன்னாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி இருந்துச்சா? யாத்ராகமம் 16:31 அது தேனிட்ட பணியாரம் போல இருந்தது அப்படின்னு சொல்லுச்சு. எண்ணாகமும் 11:8 ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய மன்னா ஆண்டவருடைய வார்த்தையை குறிச்சு சங்கீதம் 119:77 வாசிங்களேன். நான் பிழைத்திருக்கும் வழிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. வேதம் என் மன மகிழ்ச்சி. சங்கீதக்காரன் எப்படி ருசிச்சு சொல்றாரு பாருங்க. உடைய வேதத்தை படிச்சாலுமே அது எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. 92 வாசிங்க. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாருங்க, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்துல நானே அழிஞ்சு போயிருப்பேன். அதே சங்கீதம் 119 எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா 105 வசனத்துல பாருங்க, அந்த வசனம் எப்படிலாம் இருக்குன்றத பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பாருங்க, அந்த வார்த்தைய குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை அவ்வளவு ருசி, தேனிட்ட பணியாரம் போல ருசிக்க ருசிக்க அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது, மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் மடிந்து போயிருப்பேன்னு சொல்றாரு. அதனால இன்னும் நிறைய வசனம் இருக்கு. சங்கீதம் 119 நிறைய வசனம் இருக்குது. அது பரவாயில்ல, எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. எனவே வார்த்தைய அதுதான் ருசிச்சு பார்க்கறது. எதால ருசிக்கணும்? முதலாவது வார்த்தையை ருசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய எதை ருசித்து பார்க்கணும் பாருங்க. 1 பேதுரு 2:1 வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. பாத்தீங்களா, நீங்க கர்த்தரை அவருடைய தயைய நீங்க ருசிச்சிட்டீங்கன்னு வச்சீங்க. அப்ப சகல விதமான துர்குணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவீங்க? நீங்க விட்டுட்டு கர்த்தருக்கு பிரியமான 3 வசனம் வாசிங்க. அதுலயே நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பாத்தீங்களா, களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது. ஞானப்பால் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நம்ம அந்த முதல் வசனத்துல 1 பேதுரு 2:1 கர்த்தருடைய தயையை ருசித்து, முதல்ல மன்னா கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்கணும், கர்த்தருடைய தயையை ருசிக்கணும். அதை ருசி பார்த்துட்டா சகலவித துர்க்குணத்திலே நம்ம விட்டுட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அந்த கர்த்தருடைய ஞான பாலின் மீது வாஞ்சியாயிருப்போம்னு சொல்லி போட்டிருக்கு. அதுதாங்க ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறவராய் இருக்கிறோம். எனவே அந்த பரலோகத்தின் ருசிய நம்ம ருசி பார்க்கணும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. லூக்கா 5:10 வாசிங்களேன். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவியின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பார்த்தாங்களா, இது முதல் நீ மனுஷரை பிடிக்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, பேதுரு தன்னுடைய நிருபத்துல என்ன சொல்றாரு? கர்த்தருடைய தயையை நீங்க ருசிச்சு பாருங்க, அப்ப சகலவிதமான துர்க்குணத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய வசனமாக ஞான பாலின் மீது நீங்க வாஞ்சியா இருப்பீங்க. அப்ப அவர் ருசிச்சு பார்த்திருக்காருங்க அவருடைய தயைய. ஒரு நாள் கெனேசரித்து கடற்கரையில அவர் மீன் பிடித்து கொடுக்கும், ஒண்ணுமே மீன் அகப்படல, அதனால வெறும் வலைய அலசிக்கிட்டு இருக்காரு. அவர் நிறுத்தின படகு காலியா இருந்துச்சு. இயேசு போதகம் பண்ணும்படி அங்க வராரு. இந்த காலியான படகை கொடுக்கும்படி அனுமதி கேட்கிறாரு. இவர் ஏறி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பேதுரு வெறும் வலையை மிகுந்த துக்கத்தோடு அலசி கொண்டிருப்பதை அவனுடைய மனநிலையெல்லாம் அறிஞ்சு பிரசங்கெல்லாம் முடிஞ்ச உடனே எனக்குன்னு இந்த படகை கொடுத்தானே, அவனுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு அவர் சொல்றாரு, சற்று ஆழத்தில் இந்த படகை தள்ளி கொண்டு போ, உன் வலையை இந்த பக்கமாய் போடு அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், ராத்திரி முழுக்க நான் மீன் பிடித்தோம், மீன் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உடைய வார்த்தை, எங்கேயோ இருந்து வந்தாருங்க, ஆயினும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுன்னு ஏன் சொன்னாரு பேதுரு? அந்த வார்த்தையை அவன் கவனித்துக் கொண்டே இருந்தான். இயேசு போதகத்தின் மீது அவன் வாஞ்சியோடு அதை கவனித்துக் கொண்டேதான் அலசிக்கிட்டு இருந்தான். அவனுடைய உள்ளத்துல அந்த வார்த்தை அதிகமாய் பதிந்தது. அதனுடைய வார்த்தையின் வல்லமையை உணர்ந்தான். அதனாலதான் ஆயினும் உடைய வார்த்தை ரொம்ப பிரகாசமா, ரொம்ப ரொம்ப அதிக ஆழமா வல்லமையுடையதான் இருந்துச்சு. ஆண்டவரே, நான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிஷர்மேன், ஆனா கூட உடைய வார்த்தையின் படி வலையை போடுகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து போடுறான் பாருங்க. அப்படியே வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக அவங்களால இழுக்க முடியல. கூட்டாளிகளை கூப்பிடுறான், செபதேவியின் குமாரர்களை கூப்பிடுறான், எல்லாரும் கூப்பிட்டு வலையை இழுத்து பிடிச்சு அந்த வலை கிழியத்தக்கதான மீன்கள், அவ்வளவு மீன் பிரமித்து நிக்கிறாங்க. இவனும் பிரமித்து நிக்கிறான், அவருடைய தயையை பார்க்கறான், எவ்வளவு பெரிய தயையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருசிச்சுட்டான். அவருடைய தயையை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை ருசிச்ச உடனே அவனால தாங்கவே முடியல. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடுன்னு சொன்ன அவர் சொல்றார், பயப்படாதே, இது முதல் உன்னை மனுஷனை பிடிக்கிறவராக்குவேன். அந்த பேதுரு தாங்க கடைசி வரைக்கும் ஒரு முறை மறுதளித்தான் பாருங்க. 3 முறை சேவல் முன்னால மறுதளிப்பேன்னு சொன்னாரு ஆண்டவர். அதே மாதிரி சொன்ன வார்த்தையின்படி அவன் மறுதளிச்சான். ஆனா ஆண்டவருக்காய் வைராக்கியமா நின்னான். அதனாலதான் அவன் சொல்றான், நீ எல்லாரும் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்ன ஒருத்தர் ஒண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா இவன் என்ன தெரியுமா சொன்னான்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் நம்புகிறேன்னு சொல்றான். அதனால அவனுக்கு பரலோகத்தின் திறவுகோல் கிடைக்குதுங்க. எவ்வளோ காரியம் பாருங்க அவனுக்கு கிடைக்குது. அப்படி
சொன்னதுனால, அறிக்கை செஞ்சதுனால அவனுக்கு பரலோகத்தின் திறவுகோல் கிடைக்குது. ஒருவரும் பூட்ட முடியாதபடி, ஒருவரும் திறக்க முடியாதபடி அவன் நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் நடக்கும்பான் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பின்னாடி அவன் வைராக்கியமாய் பரிசுத்த ஆவியை பெற்று தைரியம் உள்ளவனாய் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறாரு. பரிசுத்த ஆவி நிரம்பினவன தைரியம் கொண்டு எல்லார் முன்னுக்கும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை எடுக்கிறான். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர் நாமத்துல தான் நான் சொல்ல, பேசக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவன் பேசி தைரியமாய் பேசுறான். கடைசி வரைக்கும் நிழல் பட்ட மாத்திரத்திலே, உடைய வஸ்திரம் பட்ட மாத்திரத்திலே அநேக பேர் சுகம் பெற்றார்கள். 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கடைசியிலே அவன் மரிக்கும் போது, அவனை பிடித்து கொலை செய்யும் போது, என்னை தலைகீழாக சிலுவையில் அறைய, என் ஆண்டவரை போல நான் சிலுவையில் அறையப்படுறதுக்கு அது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினான். எப்படி நடந்தது? அவன் ருசித்து பார்த்தான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தான். அவருடைய தயையை ருசித்து பார்த்தப்பனாலே இதை பாரி சொல்றான். நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை ருசித்து பார்க்கிறோமா? பாருங்க ஒரு சம்பவம். 16 லூக்கா 16:24 வாசிங்களேன். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். பாத்தீங்களா, ஒரு ராஜா விருந்துக்கு அழைக்கிறாரு. ஒருத்தரும் ஒவ்வொரு சாக்கு சொல்லி போயிடுறாங்க. அப்ப தெருவழியிலையும் சந்துலையும் அங்கேயும் இங்க இருந்தவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் ஒருவராகிலும் என்னுடைய விருந்திலே ருசி பார்ப்பதில் சொல்றாங்க. அதனால நீங்களும் நானும் அப்படி கைவிடப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவருடைய அன்பை ருசிக்கணுங்க, அவருடைய வார்த்தையை ருசிக்கணும், அவருடைய தயையை, அவர் நம் மீது பாராட்டின கிருபைகளை ருசிக்கணும். அப்படிப்பட்ட ருசி பார்த்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமையுடையவரா இருக்க. ஒரு பாடல் கூட பாடலாம். கர்த்தரை ருசித்து அறிந்து கொண்டேன், எவ்வளவு எவ்வளவு அன்பானவர், உலகம் முழுவதிலும் கண்டதில்லை, இயேசு என் அருகில் வந்தார், ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையே மாறினது, என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானார். அடுத்தது பாருங்க, எதை பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 14:13 வசனம், 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பாருங்க, என்ன செய்யணுமா? நின்று கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு செய்யற ரட்சிப்பை பாருங்க. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். பாருங்க, கானா அந்த எகிப்து அடிமைப்பட்டிருக்கிற ஜனத்தை ஆண்டவர் விடுவிக்கும்படியாய் மோசையை தெரிந்து கொண்டார். கஷ்டப்பட்டு ஒரு வாரம் அந்த ஜனங்களை விடுவித்து, பார்வோன் கையிலிருந்து விடுவித்து கூட்டிட்டு வராரு. கிட்டத்தட்ட புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர், பிள்ளைகள்லாம் தவிர 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அதுல இருந்து மீட்டு கொண்டு வரும்போது எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. வனாந்தரத்துல வரான். அந்த ராஜாவுக்கு மனசு வரல. ஐயோ, தெரியாம விட்டுட்டோமே இவங்களை விட்டா யார் வேலை செய்வான்னு பின்னாடி ரதங்கள் எல்லாம் பூட்டிக்கிட்டு என்ன பண்றாரு, அவர் தொடர்ந்து வரார். தொடர்ந்து வருதவன இவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே பாருங்க, யாத்திராகமம் 14 அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாத்தீங்களா, பின்னாடி வரார் ரதங்களோடும் அதோட குதிரைகளோட வரத பார்த்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது செஞ்சதுன்னா பயந்து போய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதுதான் இன்றைக்கு பாருங்கள். ஆமா, இன்றைக்கு வாசிச்ச வசனம். அப்பதான் மோசே சொல்றார், பயப்படாதீங்க, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யற ரட்சிப்பை, விடுதலையை, மீட்பை பாருங்க, அவர் எப்படிலாம் செய்யறாரு பாருங்க அப்படின்னு சொல்றார். 14ஆம் வசனம் வாசிங்களேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பாருங்க, அந்த 13ஆம் வசனத்துல கடைசி பகுதி கூட, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண்பதில்லை. எவ்வளவு விசுவாசமா மோசே சொல்றார் பாருங்க. 14ஆம் வசனத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வான்னு சொல்றாங்க பாருங்க. அப்படி எப்படி சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு மோசே கிட்ட சொல்றாரு, ஏன் இந்த ஜனங்க என்கிட்ட முறையிடுறாங்க, நீ போய் உன் கோலை என்ன பண்ணு, இந்த சமுத்திரத்தின் மேல நீட்டுன்னு சொல்றாரு. உடனே அவன் சமுத்திரத்தை நீட்டி பிளந்து விடுன்றார். எப்படிங்க தண்ணிய போய் பிளக்க
பிளக்க முடியும். ஒரு விறக பிளக்கலாம், ஆனா கோலை வச்சு கத்தியால கோடையில தான் விறக பிளக்கலாம், ஆனா கோலை வச்சு சமுத்திரத்தை பிளந்து விடுன்றாரு. அவர் அப்படியே போய் அவர் பிளந்து விட. 11ஆம் வசனம் வாசிங்களேன். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குடிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? பாருங்க 11ஆம் வசனத்துல, நீங்க எங்களை பிரேத குழி எகிப்துல இல்லன்னா இங்க கொண்டு வனாந்தரத்துல, வனாந்தரமான சூழ்நிலைய அவர் என்ன செஞ்சாராம், ஒரு ஏசி பாதையா மாத்தினார். வனாந்தர வழியை ஏசி பாதையா மாத்தினார். நமக்கெல்லாம் ஏசி ரூம் தான் தெரியும்ல, பாதையெல்லாம் ஏசியா இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட வல்லமையுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். அதை தான் அந்த ரட்சிப்பை ருசித்து பார்க்கணும், விடுதலையை ருசித்து பார்க்கணும். 22ஆம் வசனம் வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாத்தீங்களா, ரெண்டு பக்கமும் ஜலம். இமேஜின் பண்ணி பாருங்க, ரெண்டு பக்கமும் ஜலம் மதிலா இருக்குது. நடுவுல நல்லா வெட்டாந்தர, தண்ணி இருந்த சிக்னலே இல்ல, எதுவுமே இல்ல, நல்லா வெட்டாந்தர. அவங்க எல்லாம் நடந்து போற மாதிரி அப்படியே படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்படியே நடந்து போறாங்க. ரெண்டு பக்கமும் ஜில்லு 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 ஜில்லுன்னு காத்து இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். வனாந்தரம் எவ்வளவு வெயிலான பகுதி. அப்பவே மேகஸ்தம்பம் உண்டு பண்ணாரு. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். ஆனா இது ஒரு ஏசியாவே ஆக்கிட்டாருங்க. ஏசி பாதை, வனாந்தர பாதையை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வனாந்தர பாதை வழியா கடந்து வரீங்களா? இல்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தருக்கு நேராக அந்த கோலை, வசனம் என்னும் கோலை நீட்டுங்கள், பிளந்து விடுங்கள் சத்துருவை. அப்படி பிளக்கும் போது செங்கடல் 2ஆய் பிளந்தது. அப்படியே ஒரு ஏசி வழியாய் மாற்றுவார், குளிர்ந்ததாய் மாற்றுவார், வெயிலின் கொடுமையெல்லாம் நீக்குவார், வனாந்தரத்தை எல்லாம் கடுவெளியாக்கி நல்ல மகிழ்ச்சி இருக்கும்படியாக, நாம் மனமகிழும்படியாக மாற்றுவார். பிரியமானவர்களே, அடுத்தது பாருங்க 28ஆம் வசனம் பாருங்க. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாயினும் தப்பவில்லை. பாத்தீங்களா, இப்போ என்ன சொன்னார் அவரு? இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை என்றைக்கு காண மாட்டேன்னு சொன்னார்ல. பாருங்க, இவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க. அவங்களுக்கும் கொஞ்ச நேரம் ஏசி வழியா இருந்திருக்கும். ஆனா அவங்க கடந்து போன பிறகு திருப்பி மோசே கோலை நீட்டுறாரு. அப்படியே ஜலம் அப்படியே அவங்கள மூடிக்குச்சுங்க. மூடி போய் அவங்க எல்லாம் மறிச்சு போறாங்க. ஒருவனாகிலும் தப்பவில்லை. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை என்றைக்கு காண மாட்டான். ஆண்டவர் சொன்னது தாங்க. உங்களுடைய வாழ்க்கை நம்ம செய்ய வேண்டியது அவருடைய ரட்சிப்பை, அவர் கொடுக்கிற விடுதலையை, அவர் கொடுக்கிற மீட்பை நாம் பார்க்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் முழுமையாய் நம்ப வேண்டும். யாத்திராகமம் 15:5 வாசிங்களேன். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். பாத்தீங்களா, ஆழி அப்படியே அவர்களை மூடிக்கொண்டு கல்ல போல அமிழ்ந்து போயிட்டாங்க. கல்லு ஏந்திரிக்குமா, மிதக்குமா? இல்ல, கல்லை போல அமிழ்ந்து போனாங்க. அவங்க போய் அந்த பக்கமா போய் பார்க்கும்போது அந்த கடற்கரை ஓரெல்லாம் அந்த அலைகள்லாம் இழுத்துக்கிட்டு போட்டிருக்க எல்லாம் பிரேதங்களா இருந்தாங்களாங்க. இந்த அருமையான வேளையில உங்களுக்கும் எனக்கும் எதிராக செங்கடல் வரலாம், பின்னாடி பார்வோன் சேனை நம்மை துரத்தலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ணி நம்மளுக்கு நல்ல வழியை உண்டாக்குவார். அப்படிப்பட்ட அவர் அருளிய ரட்சிப்பு எண்ணி முடியாது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய வல்லவர், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கார். 2 நாளாகமம் 20:17 இன்னொரு இன்சிடென்ட், அதை சுருக்கமா நான் சொல்றேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். பாருங்க, யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை பள்ளத்தாக்கின எல்லாரும் வராங்க. யோசபாத் முதல்ல மிகவும் பயப்படுறாரு. அந்த 20ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க. 2 நாளாகமத்துல முதல்ல பயந்துட்டு அப்புறம் எல்லாம் யூதாவெங்கும் உபவாசம் கூறி எல்லா பட்டணங்கள் தேசங்கள் இருந்து அந்த ஆலயத்தின் முகப்பு வாசல்ல இருந்து எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரை நோக்கி அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி, நீங்க இப்படிலாம் வாக்கு கொடுத்தீங்களே, இப்ப நாங்க இப்படி இருக்கிறோம் சொல்லி வாக்கு கொடுத்த போது
ஆண்டவர் அங்கே இருக்கிற ஒருவர் மீது தீர்க்க தரிசனம் ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. நீங்க பயப்படாதீங்க, நீங்க யுத்தத்துக்கு முன்னாடி போங்க, ஆனா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நீங்க சும்மா இருப்பீர்கள், இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்றாங்க. உடனே யோசபாத் ராஜா ஜனங்களெல்லாம் நிறுத்தி அதுக்கு முன்னால பாடகர் குழுவை நிறுத்தி எல்லாரும் பாடுங்கப்பா, ஒன்னும் நம்ம பயப்பட வேணாம், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நமக்காக யுத்தம் அவர் செய்வார், நீங்க பேசாம நின்று கொண்டு கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை பாருங்கள் சொல்றாங்க. அவர்கள் பாட தொடங்கின போது 22ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஒருவருக்கு ஒரு விரோதமா எழும்பி வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்காகவும் எனக்காகவும் போராட என் ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புறாங்களா, நம்மளை பற்றி குறை சொல்றாங்களா, எல்லாவற்றையும் நம்ம ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் எழும்பினாலும் நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் கடைசி வரையும் நமக்கு எதிராக எத்தனை எகிப்தியர் வந்தாலும், செங்கடல் முன்னால வந்தாலும் பின்னால வந்தாலும் எப்படி வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்று காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்ம என்ன செய்யணும்? நின்று கொண்டு காத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து. அவர் நமக்காக யுத்தங்கள் செய்வாரா? கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 45:22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பாத்தீங்களா? வேற ஒருத்தரும் கிடையாதுங்க. அவரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் தான் ரட்சிப்பை அருளுகிற தேவன். பூமி எங்கும் உள்ள ஜனங்களே, என்ன நோக்கி பாருங்க, நான் தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன். எங்கேயும் ஓடாதீங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடாதீங்க. நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவரை நோக்கி மட்டும் பார்ப்போம். அவருடைய ரட்சிப்பை பாருங்கள், அவருடைய ரட்சிப்பை பாருங்கள். அவர் மட்டும்தான் ரட்சிக்க வல்லவர். அவர் நமக்காக சிலுவையிலே அந்த ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை சுமந்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் அல்லவா, ரத்தம் சிந்தினார் அல்லவா. வெறும் இந்த போர்னால பல பிரச்சனைகளுக்கு மட்டும் விடுதலை இல்லை, நம்முடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து கிடைக்கிற ரட்சிப்பை நோக்கி பார்ப்போமா? ஒரு பாடலை கூட நாம் பாட கேட்கலாம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. அல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். மூன்றாவதாக எதை பார்க்கணுமா? வாசிக்க கேட்போம். என்னாகும் 13:20 முன்பகுதி. நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதன் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். பாருங்க, இந்த நம் சம்பவம் நமக்கு தெரியும். 1-20 வசனங்களை நான் சொல்றேன். ஆண்டவர் மோசையை பார்த்து கோத்திரத்துக்கு ஒருத்தரை தெரிந்து கொள்ள சொல்றாரு. அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு மோசே சொல்றாரு, நீங்க போய் பாருங்க, தேசத்தை சுத்தி பாருங்க, அது எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சுதந்திரிக்க போற அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்ன்றத நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? தேசம் எப்படிப்பட்டது, பட்டணம் எப்படிப்பட்டது, கோட்டையில குடியிருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, கூடாரத்துல குடியிருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, நிலம் எப்படிப்பட்டது, அவளை விளையிற விருட்சங்கள் எப்படிப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க. அப்படி எல்லாரும் போய் சுத்திட்டு வராங்க. 12 பேரை சுத்திட்டு வந்து 10 பேர் என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிக்க கேட்கலாம். 32-33 வசனம் வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான யோனோக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து
துர்செய்தி பரப்பச் செய்தார்கள். பாத்தீங்களா, அவங்க போய் அந்த தேசம் நல்ல தேசம் தான், முன்னாடியே சொல்லிடுறாங்க நல்ல தேசம் தான். ஆனா நம்மளால அங்க போய் இருக்க முடியாது, அங்க ராட்சத ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, நாங்க அவருடைய பார்வையில வெட்டுக்கிளிகளை போந்தோம், நம்ம நிச்சயமா அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாமே நெகட்டிவா சொல்லி துர்ச்செய்திய பரப்புறாங்க. ஆனா காலேப் என்ன பண்றாரு, 30ஆம் வசனத்துல காலேப் மோசேப்புக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நல்ல பாசிட்டிவா சொல்றாரு. 14ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்களை வாசிப்போம் பாருங்களேன். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் என்றார்கள். பாத்தீங்களா, அவங்க மோசமான தேசம்ன்ற, மோசமா இருக்குது அதெல்லாம் பண்ண முடியாது. இவங்க என்ன சொல்றாங்க, மகா நல்ல தேசம். காரணம் என்ன தெரியுமா, மகா பெரியவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் அவங்க ராட்சதரா இருந்தானா யார் இருந்தான்னா, நீங்க அப்படி சொல்லாதீங்க ஜனங்கள்லாம், அம்மா நீங்க சத்தம் போடாதீங்க, கவலைப்படாதீங்க, நாங்க போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். கண்டிப்பா நம்மளுடைய ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார், நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், அதை போய் சுதந்திரிச்சுக்கலாம். அந்த ஜனங்கள் ராட்சதரா இருந்தா என்ன, பலவான்களா இருந்தா என்ன, நமக்குள்ள இருக்கிறவர் பலவானாச்சு பெரியவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல ஜனங்கள் எல்லாம் நெகட்டிவ் எல்லாம் எடுத்து போட்டு பாசிட்டிவா சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே வரும், நெகட்டிவான காரியங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க இதை தொடங்கவே முடியாது, நீங்க முன்னேறவே முடியாது, நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நமக்கு நாமே நெகட்டிவ் தாட்ஸையே வச்சுக்கிட்டு நமக்கு நாமே ஒரு கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருப்போம். ஆனா அப்படி அல்ல பிரியமானங்களே, நமக்குள் இருப்பவர் பெரியவர், மகா பெரியவர். அதனால்தான் அது மகா நல்ல தேசம்னு சொல்லி ஆப்போசிட்டா சொல்றாங்க. பாருங்க 11-12 வசனங்களை வாசிங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள், நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். பாத்தீங்களா, ஆண்டருக்கு கோவம் வந்துருது, இந்த ஜனங்க எது வரைக்கும் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவங்களை அழிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா மோசே பாத்தீங்கன்னா அந்த 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சிபாரிசு பண்றார், இப்படி எல்லாம் நீங்க அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்படி அழிக்கிறதுக்கு தான் இவர் கூட்டிட்டு வந்தார் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, வேண்டாம் அவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் 17ஆம் வசனத்துல குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீ சொல்லி இருக்கிறபடியே என் ஆண்டவர் வல்லமை பெரிதாய் விளங்குவதாக, நீங்க அவரை மன்னிங்க, அவங்கள மன்னிங்கன்னு சொல்லி அப்படி கேட்கிறான். உடனே பாருங்க அந்த வசனம் சொல்லுது, 20ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்றார். பாத்தீங்களா எவ்வளவு நல்ல ஆண்டவர். 19ஆம் வசனத்துல ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னித்ததின் நீங்க மன்னித்து வந்ததின் படியும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்றான். எகிப்து விட்ட நேரத்துல இருந்து அதிகமா மன்னிச்சிங்க, இப்பவும் அவங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொன்னவன கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன்னு சொல்றார். இவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா. இதுதாங்க அவர் ருசிச்சு பார்க்கிறாரு. அந்த குடி போகும் தேசம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு வாங்கன்றாங்க. அங்க துர்ச்செய்தியும் வருது, நற்செய்தியும் வருது, ஆண்டவர் கோபம் உழுது. ஆனாலும் மோசே என்ன பண்றாரு, பரிந்து பேசி ஜனங்களை மீட்டு அந்த பாசிட்டிவான காரியங்களை மட்டும் சொல்றாங்க. இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னும் போது, நம்மை ஆண்டவர் மன்னிக்கிறவர், அவர் சாந்தமும் அவர் கிருபையும் உள்ள தேவன், நமக்காக வைத்திருக்கும் அந்த பரம கானானை நாம் சுதந்திரிப்பதற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம முறுமுறுக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை பேசக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் ஒண்ணு இல்லைங்க, நாம் சுதந்திரிக்க போகிற அந்த பரம கானான் தேசத்துக்கு அந்த பரிசுத்த கூட்டத்தோடு நாம் பங்கடைய நாம் இந்த உலகத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
அவர்களைப் போல இல்லாதபடி நாம் என்ன செய்யணும்? புதிய இஸ்ரவேல் மக்களாக நாம் ஆண்டவருடைய கரத்தில் அவரை பிரியப்படுத்துகிறவராக, அவருக்கு உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவரே நீர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவர், நீர் வல்லமையுடையவர் என்று சொல்லி அவரை புகழ்ந்து ஸ்தோத்தரித்து நல்ல காரியங்களை மட்டும் பேசணும். பாசிட்டிவா நம்ம சொல்லணும். எந்த நெகட்டிவான காரியங்களை நம்ம சொல்லக்கூடாது. இந்த 2 பேர் சொன்னாங்க பாத்தீங்களா, நல்லதையே நம்ம எதை அறிக்கையிடுறோமோ அதாங்க நடக்கும். நல்லதை நம்ம சொல்லுவோம், நல்லதையே நம்ம எதிர்பார்ப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே நம்முடைய ஓட்டத்தை நாம் ஜெயமுடன் ஓடி முடிக்க, நல்லவர்களாக வாழ, நல்ல எண்ணங்களோடு வாழ, அந்த வாடாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த பரம காணானை நாம் சுதந்தரிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், விசுவாச வார்த்தையை என்னாலும் பேசிடுவேன், விசுவாச வார்த்தையை என்னாலும் பேசிடுவேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, துதிக்கிற ராஜா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ருசித்து பாருங்கள் என்று சொன்னீங்களே. உங்களுடைய அன்பை, உங்களுடைய பண்பை, உங்களுடைய வல்லமையை, உங்களுடைய கிரியைகளை எல்லாவற்றையும் பேதுரு கூட ருசித்தார். தாவீது ருசித்து எழுதியிருக்கிறார். பேதுரு தன் வாழ்க்கையில ருசித்த அநேக பரிசுத்தவான்கள் ருசித்திருக்காங்க. நாங்களும் ருசிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. அதை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்காதவர்களுக்கு அந்த ருசியை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க ஆண்டவரே, அவர்களும் உம்முடைய அன்பை, உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கத்தை ருசி பார்க்க உம்மை அறிமுகப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. சோத்தரிக்கிறோம். நீர் தரும் ரட்சிப்பை, விடுதலையை, மீட்பை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, எங்களுக்கு எதிராக வருகின்ற எதிராளியிடமிருந்து எங்களுக்கு கொடுக்கிற அந்த மீட்பை, ரட்சிப்பை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நின்று கொண்டு அமைதலாய் பார்க்கும்போது எங்களுக்காய் யுத்தம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தை, கொடுக்க போற தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தாவே, அதற்கென்று எங்களை இந்த உலகத்திலே நாங்கள் ஆயத்தப்படுத்த உதவி செய்றாக. துர்ச்செய்தியை பரப்புகின்ற மக்களாய் இல்லாதபடி அந்த தேசம் எப்படிப்பட்டது, எங்களுக்காய் அதை வைத்திருக்கிறது எப்படிப்பட்ட தேசம் என்பதை நல்ல வார்த்தைகளை பேசி அதற்கென்று நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, அதற்கென்று எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்வராக. அதற்கு முன்னாக இருக்கிற தடைகள், எத்தனை ராட்சதர்கள் வந்தாலும் அந்த தடைகள்லாம் உடைத்து போட்டு என் ஆண்டவர் அதை காட்டிலும் மேலானவர், பெரியவர், மகா பெரியவர். எனவே அந்த மகா பெரிய தேசம் நல்ல தேசம் என்பதை உணர்ந்து இந்த உலகத்திலே எங்களை சரிபார்த்து வாழ, எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஜெயமுடன் முடிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஜெய வாழ்வு வாழ உதவி செய்யுங்க அப்பா. தகப்பனே, எல்லா தோல்விகளும் வெற்றியாய் முடிய உதவி செய்வராக. வனாந்தர பாதையை ஏசி பாதையாய் மாற்றினீங்களே, அது போல யார் யார் வனாந்தரமான சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கிறார்களோ இன்றைய நாளிலே உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே, உமக்கு நேராக எங்களுடைய கைகளை, மோசே கோலை நீட்டினது போல எங்களுடைய கைகளையும் எங்களுடைய கண்களையும் உமக்கு நேராக ஏறெடுக்கும் போது கட்டாயம் ஆண்டவரே, வனாந்தரம் எல்லாம் செழிப்பாக மாறும்படியாக, அது ஒரு ஏசியாக, ஒரு கூலாக நாங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழும்படியாக நீர் மாற்றி தருவீர். அப்படியாய் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நீர் உதவி செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.